நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மரணத்தை வைத்து ஆட்களை பிடிக்கும் ஒரு கூட்டம். இந்த 20 லட்சம் ரூபா நான் அனைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவித்த இந்த விஜய், நடிகர் விஜய், ஓடி ஒளிந்து கொண்ட விஜய் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்கல. அதற்கு காரணம் பல காரணங்களை சொல்கிறாங்க. பல செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனக்கு சாதகமாக பேச வைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஏன்னா அப்படி சாதகமாக பேசினா தான் அந்த 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசிவிட்டால் அந்த 20 லட்ச ரூபா கிடைக்காது. இது ஒரு ஓட்டு வங்கியாக பயன்படுத்த விஜய் குரூப் நினைக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான மென்டாலிட்டி உள்ளவங்க தானே. ஏன்னா 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்று சம்பாரிச்சவங்க தானே. இந்த சாவை வைத்து கூட நான் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? இந்த 20 லட்ச ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவங்க வீட்டிலேருந்து எத்தனை ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் கூட இதை தாமதப்படுத்த வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் நேரத்தில் நெருங்குற நேரத்தில் 20 லட்ச ரூபா கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு கிடைக்குமோ, அதனால் இதை தள்ளி போடக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த மக்களை அப்படியே இலவு காத்த கிளி மாதிரி அப்படி இந்த 20 லட்ச ரூபாய் அறிவிப்பு என்பது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பிடிப்பதற்காகவும் இவர்களை சுற்றி உள்ளவர்களை நம்ப வைத்து எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருவியாக கூட இருக்கலாம். ஏன்னா இது போன்ற கட்சி இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்லை. மேடையில் பேசும் அனைத்து பேச்சுக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு சினிமா வசனம் மாதிரியே பேசுவார். என்ன சினிமாவில் எவனாவது ஒருத்தன் ப்ராமிட் பண்ணுவான், இவர் பேசுவார். இல்லைன்னா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசணும், நடிக்கணும். இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாரு. சொந்தமாக எதையும் பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த காணல் நீர்னு ஒன்று சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பல அப்படி தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் ரோட்டில். பக்கத்தில் போய் பார்த்தாதே தெரியும் அது வெறும் ரோடு தான். ஏன்னா அந்த வெயிலுடைய தகதாப்புகள் அப்படியே தண்ணி மாதிரி தெரியும். அது மாதிரி காணல் நீர். விஜய் ஒரு காணல் நீர். இதை மக்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும், உங்களையும் காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அத்தனை பேருமே மரண நாயகரின் பிடியில் சிக்கி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.